ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். மார்க் 5:32. சுற்றிலும் பார்க்கிற கண்கள். அவருடைய கண்கள் பூமியெங்கும் சுற்றி திரிகிற கண்கள், நம்மையெல்லாம் கண்ணோக்குகிற கண்கள். அவர் வானத்தில் இருந்தாலும் பூமியில் உள்ளவர்களையெல்லாம் அவர் நோக்கி பார்க்கிறவராய் காணப்படுகிறார். இந்த வேளையிலும் கூட இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். 12 வருடமாய் பெரும்பாட்டினாலே அவதிப்பட்டு கொண்டிருந்த, அதிகமாய் உதிரப்போக்கினாலே அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாள்? தன் ஆஸ்தியெல்லாம் வைத்தியர்களுக்கு அழித்து போட்டாள். ஒன்றும் குணமாகவில்லை. செலவழித்தாள். அதிகமாய் என்னென்னமோ செய்து பார்த்தாள். சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி தனக்குள்ளே ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து, யாரிடம் போனால் சுகமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக சென்று அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். எனக்கு இப்படி இருக்குது, நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் யாருமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா உதிரப்போக்கு இருக்கிறவர்கள் மற்றவர்களை தொட்டால் தீட்டு, அவளை யார் தொட்டாலும் அது தீட்டு. லேவிய ராமத்தில் நிறையா கிளியராக போட்டிருக்குது. நீங்கள் இந்த அருமையான வேளையில் ஆனால் யாரிடமும் சொல்லாமல் அவள் ஜனக்கூட்டத்துக்குள்ளே போய் அவருக்கு பின்னாக வந்து அவளுடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்று பார்க்கிறோம். அப்போது உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்றாள். உடனே அடுத்த செகண்ட் ஒரு வல்லமை புறப்பட்டு அவளுடைய உதிரப்போக்கை நிறுத்தி விட்டது. அந்த வேதனை நீங்கி அவள் ஆரோக்கியமானதை அவள் என்ன பண்ணுறா? தன் சரீரத்தில் உணர்றா. அவள் மட்டும் இல்லை, இயேசு உணர்றார். என்னன்னா, தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் நன்கு அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்குறார். அப்போ அவருடைய சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன ஆண்டவரே, திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறதே நீர் கண்டும் என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களா அப்படின்னோடனே இயேசு அப்படியே பார்க்குறார். சுற்றிலும் உள்ளவங்களை இதை செய்தவளை காணும்படிக்கு அப்படியே பார்க்குற. அவருடைய பார்வை அவளை என்ன பண்ணிடுச்சு? உருக்கிடுச்சு. அவளுடைய பார்வை. ஐயோ, இயேசு கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு சொல்லி அவள் என்ன பண்ணா? பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு அவருடைய சுற்றிலும் அவர் பார்க்கின்ற பார்வை அவளை உடனே இயேசுவிடம் முழங்கால் படியிட பணிந்து கொள்ள செய்தது. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோടെ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொல்கிறாரு. அவர் அப்படி பேசி கொண்டிருக்கையில் பாருங்கள், அவர் பேசி கொண்டிருக்கிறார். அதுக்கு பிறகு நடந்த காரியம்லாம் நமக்கு தெரியும். அடுத்த அற்புதம் நடக்கிற நிகழ்வெல்லாம் நமக்கு தெரியும். எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எந்த காரியம் செஞ்சாலும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும். நம்ம நல்லா ஜெபிக்கும்போது அவரிடத்துலேருந்து பதில் வரும். என்னிடத்துலேருந்து பதில் போகிறதே, இது யாருக்கு போகிறது என்று சொல்லி பார்ப்பார். இந்த மகள் எனக்கு இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கா, அதெல்லாம் என்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டு போகிறதுன்னு அவர் கர்த்தாவே அவர் அறிஞ்சிருக்கிறார். பிரியமானவர்களே, இவ ஒளிந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சா, ஆனால் ஒளிந்திருக்க அவளால் முடியல. காரணம், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவளும் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இயேசுவும் உணர்ந்தார். சீஷர்கள்லாம் கேட்கும்போது, இல்லை உன்னிடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இல்லை அப்படி அல்ல, என்னிடத்துலேருந்து வல்லமை புறப்படும்படி என்னை தொட்டது ஒருவர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறதா இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே வல்லமை புறப்படும்படியாக நாம் தொட வேண்டும். இல்லாவிட்டால் அவர் பார்த்து கொண்டே இருப்பார். என் மகள், என் மகன் என்று சொல்லி அவள் சுற்றிலும் அவர் திரும்பி பார்க்கும்போது அந்த பார்வையிலே ஒரு பெரிய அற்புத அதிசயம் நடக்கும். அங்கே பணிந்து கொள்ளுதல் நடக்கும். பாவங்களை கன்ஃபஸ் பண்ணுற காரியங்கள்லாம் உணர்த்தப்படுவான். தம்முடைய எல்லா காரியங்களும் வெளிப்படுத்தும்படியாக அவருடைய பார்வை இருக்கும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த பார்வை என்னும் வட்டத்துக்குள்ளே நாமும் அடங்க, அதற்குள்ளாய் நாமும் வாழ, அதன் மூலம் ஒரு வெற்றியின் வாழ்க்கையை நாம் சென்றடைய ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமேன். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாளே ஸ்திரீயுமே, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாளே ஸ்திரீயுமே, பெரும் பாடும் நின்றதே அதிசயம் அதிசயம், பெரும் பாடும் நின்றதே அதிசயம் அதிசயம்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எங்களை சுற்றிலும் நீங்கள் பார்க்குறீங்க. யார் என்னை தொட்டது என்று சொல்லி சுற்றிலும் பார்க்குறீங்க ஆண்டவரே. அப்பா, உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நீர் உணர்ந்தீர் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டவுடன் அவள் சரீரத்திலே குணமானதை அந்த ஸ்திரீயானவள் உணர்ந்து கொண்டாள் ஆண்டவரே. அப்பா, அவள் உமக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. அவள் பயந்து ஒளிந்திருந்தாலும் நீர் கேட்ட சுற்றிலும் பார்த்த பார்வை அவளை உம்முடைய பாதத்தில் விழ செய்தது. அதுபோல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய கண்களுக்குள்ளே, அந்த வட்டத்துக்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் இருக்கவும், அதன் மூலம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழவும், ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நேற்றைய பதில்: அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். வெளிப்படுத்தல் விசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனம் 5. இன்றைய கேள்வி: எதை தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது? அவை என்னவென்று கூறப்பட்டுள்ளது? எதை தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது? அவை என்ன என்று கூறப்பட்டுள்ளது?